வணக்கம் அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே. ChatGPT ஜூலை 29ஆம் திகதி அமெரிக்க நேரப்படி மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. அதுதான் ChatGPTயினுடைய ஸ்டடி மோட். இது மாணவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாக பல நன்மைகளை மாணவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். முதலிலே நாங்கள் ChatGPTயினுடைய அம் அதனுடைய குரலிலேயே கேட்போம். Today, we're introducing study mode in ChatGPT, a learning experience that helps you work through problems step by step instead of just getting an answer. Starting today, it's available to logged in users on Free, Plus, Pro, Team, with availability in ChatGPT Edu coming in the next few weeks. ChatGPT is becoming one of the most widely used learning tools in the world. Students turn to it to work through challenging homework problems, prepare for exams, and explore new concepts. But its use in education has also raised an important question. How do we ensure it is used to support real learning and doesn't just offer solutions without helping students make sense of them? We've built study mode to help answer this question. When students engage with study mode, they're met with guiding questions that calibrate responses to their objective and skill level to help them build deeper understanding. Study mode is designed to be engaging and interactive. ஆம். இதிலே முக்கியமாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த ஏஐ கருவிகளை பாவிக்கின்றவர்கள், ஏஐ கருவிகள் கேள்வியை கேட்டவுடன் நேரடியாக பதிலை தந்துவிடுகிறது. இதிலே சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு ஆதங்கம் நீண்ட நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றலை இந்த ஏஐ சாதனங்கள் மழுங்கடித்து விடுகின்றன என்ற மிகவும் ஒ அபாயகரமான அதாவது ம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உண்மையிலேயே நாங்கள் எதை கேட்டாலும் அது பதிலை தந்துவிடும். அப்படி இருக்கின்ற போது எங்கே சிந்திப்பதற்கு இடம் இருக்கின்றது? அண்மையிலே அமெரிக்காவிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கூட இந்த ஏஐ கருவிகளை பயன்படுத்துகின்றவர்களினுடைய மூளையையும், ஏனையோரின் மூளையையும் ஆய்வு செய்ததிலே, ஏஐ கருவிகளை பயன்படுத்துகின்றவர்கள் அதிகமாக மூளையை பாவிப்பதில்லை என்ற ஒரு ஆய்வு முடிவு வெளியாகியிருந்தது. ஆனால் இன்று ChatGPT வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பானது இதனை மாற்றுகின்ற ஒரு முயற்சியிலே பெரும் ஒரு முன்னெடுப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இது எதை கூறுகின்றது என்றால், மாணவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்ற போது, அவர்களுடைய வீட்டுப் பாடம் தொடர்பாக, அவருடைய புத்தகங்களிலே இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக கேள்வியை கேட்கின்ற போது, அது தொடர்பாக அது அவர்களை சிந்தனையை தூண்டி, பதிலை பெறுவதற்கு இது உதவி செய்வதோடு, அவர்களை மேலும் மேலுமாக சிந்திப்பதற்கும் அந்த அவர்கள் கற்கின்ற விடயதானத்திலே கூடுதலாக அறிவை பெறுவதற்கு வழிகாட்டுவதாக இது அமைந்திருக்கப் போகின்றது. இதனை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்று இங்கே நாங்கள் பார்க்கப் போகின்றோம். முதலிலே நாங்கள் அவர்களுடைய இதனை பார்த்தோம். அதிலே மீட் ChatGPT அதிலே ஸ்டடி பிளான் என்ற அந்த இதைத்தான் மோடைத்தான் அனுப்ப வேணும். அவருடைய கேள்வியை நாங்கள் இங்கே குடுக்கின்ற போது, அதற்கு பதில் இங்கே தருகின்றது. பதில் தருவதோடு மட்டுமின்றி, அதற்கான அம் இப்படியாக தந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எம்மை வழி நடத்துகின்றது. இது அவர்கள் தந்திருக்கின்ற விடயம். இதனை நான் எப்படியாக நாங்கள் இதனை செயற்படுத்தப் போகின்றோம் என்று பார்ப்போம். இப்போது நான் என்னுடைய ChatGPT அக்கவுண்டுக்கு போகின்றேன். அதிலே சென்று இது எப்படியாக அங்கே செயற்படப் போகின்றது என்று பார்க்கப் போகின்றேன். என்னுடைய ChatGPT அக்கவுண்ட். அங்கே சென்று நான் இப்போது அ எனக்கு என்னுடைய இலங்கையிலே இருக்கின்ற என்னுடைய சக ஆசிரியர் ஒருவர் அனுப்பியிருந்தார். அவர் என்னோடு முந்தைய மறைக்கல்வி பாடத்திலே நான் அவருக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். அதே நேரத்திலே அவர் பிறகு அவரும் ஆசிரியராக அதிலே உயர்ந்திருக்கின்றார். இப்போது ஒரு முன்னணி பாடசாலையிலே பயிற்றுவிக்கின்றார். அவர் அனுப்பி வைத்திருந்த ஒரு கேள்வியை இங்கே நான் இதிலே உள்ளிடப் போகின்றேன். இதுதான் ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எடுகேஷன்
2019ஆம் ஆண்டு பேப்பர தான் நாங்க இங்க போட்டு பார்க்க போறோம். இது எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இதிலே நாங்க சொல்வோம், "ஹெல்ப் மீ ஹெல்ப் ம் ஹெல்ப் மீ டூ ஃபைண்ட் ஆன்ஸ்வர் டூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்" என்றதை நாங்க குடுக்க போகிறோம். நேரடியாக பதிலை தருகின்றதா என்று பார்ப்போம். முதலாவது கேள்விக்கான பதில் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். நேரடியாக பதிலை தரவில்லை. அது கூறுகின்றது கேள்வி உங்களுக்கு விளங்கும். இதுதான் கேள்வி. Find the simple interest that has to be paid for 2 years on a loan of 85,000 borrowed at an annual simple interest rate of 12% என்றது கேள்வி. இந்த கேள்வியை நாங்க உட்படுத்துகின்ற போது, அது ஃபார்முலா ஃபார் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்று இப்படி தருகிறது. அதில் உள்ள விடயங்களை எல்லாம் இங்கே உள்ளடக்கி இருக்கின்றது. பின்னர் எப்படியாக அது முதலிலே அவற்றை கூட்டி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்லுகிறது. பிறகு அதனை 100ஆல் பிரித்து இதுதான் பதில் என்று தந்திருக்கின்றது. அப்போது அது கேட்கின்றது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டினை, "Would you like me to explain total amount to be repaid, principal and interest?" அதாவது நாங்க இதுல என்னன்னு சொன்னா, முதல் கேள்வி வந்து 85,000 ரூபாய நீங்க ஒரு ஆள்ட்ட பெற்றா, வருடாந்தம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2 வருடம் ஒரு லோன் ஒன்று நாங்க பெறுறோம் 85,000. 2 வருடத்துல நாங்க அத செலுத்தி முடிக்கோணும். 12 விதத்திலன்றதுக்கு எவ்வளவு இப்ப நாங்க வட்டியும் முதலுமா குடுக்கோணும் என்றதுக்கு அது சொல்லுது. அப்ப நாங்க கேட்கிறோம் டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்ட் அத நீங்க கண்டுபிடிக்க சொல்லி, அப்ப எஸ் என்று குடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப எஸ் என்று குடுத்தவுடன் பிரின்சிபல் முதல் வந்து 85,000, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 20,400. அப்ப டோட்டல் அமௌண்ட் 1,05,400 என்று வருகிறது. ஆகவே இது வந்து எங்களை படிமுறைகளை காண்பிக்கிறது. முன்னர் என்றால் படிமுறை காண்பிக்காமல் நேரடியாக பதில் தான் வரும். அதாவது நீங்கள் இந்த கேள்வியை முதலில் கேட்டால் பதில் நேரடியாக 20,400 என்றதாக அமைந்துவிடும். ஆனால் இப்போது எல்லா படிமுறைகளையும் இங்கே காண்பிக்கின்றது. அது மாதிரியாகத்தான் இந்த புதிய ஸ்டடி மோட் ஆனது மிகுந்த நன்மைகளை கொண்டு வரப்போகின்றது மாணவர்களுக்கு. இன்னும் சில வாரங்களிலே இது முழுதான அறிவிப்பு கிடைத்துவிடும். இப்போது ChatGPTயினுடைய ஃப்ரீ, ப்ரோ இந்த வெர்ஷன் இருக்கின்றவர்கள் இதனை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படும்? ChatGPTக்கு சென்று நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால், இதிலே டூல்ஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸை கிளிக் பண்ணவுடன் இதிலே ஸ்டடி அண்ட் லேர்ன் என்று இருக்கின்றது. அதை கிளிக் பண்ணவுடன் தான் இப்படியான இந்த இடத்துக்கு நாங்க வந்து இந்த கேள்விகளை கேட்க முடியும். ஆகவே இதை பயன்படுத்த தொடங்குங்கள். பயன்படுத்தத்தான் எதுவுமே அதன் முழுமையான நன்மைகளை அனுபவிக்க முடியும். இதுவரை காலத்திலே இந்த AI தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இனியும் அதனை நீங்கள் தூர தள்ளி வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், AI நம்முடைய சிந்தனை ஆற்றலை மழுங்கடித்து விடுமென்ற அந்த அபிப்பிராயத்தை நாங்கள் களைந்தொழிய வேண்டும். இதன் பின்னர் நாங்கள் AIயை எங்களுடைய துணையாளராக பயன்படுத்துவதை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ AI என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அந்த வகையிலே AI பயன்படுத்துகின்றவர்கள் கூடுதலான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். ஜென்சன் ஹுவாங் என்ற NVIDIAவினுடைய CEO கூறுகின்றார், "AI will not take your job, but those who use AI will take your job."
அந்த வகையிலே நீங்கள் ஏஐயை பயன்படுத்தாவிட்டால் பின்தங்கி விடுவீர்கள். எனவே இன்றே அதனை பயன்படுத்துங்கள், நன்மைகளை அனுபவியுங்கள் என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதர். நன்றி, வணக்கம்.